தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பேற்று அவரை கைது பண்ணுவாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, இது அவசியம். And along with Vananganan audio launch, எனக்கு எப்பொழுதுமே ஆதர்சமான ஒரு படமாக நான் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிதா மகனாக இருக்கட்டும், அந்த விக்ரம், அப்புறம் அந்த சூர்யா, அவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு ஆக்டிங் பண்ணும்போது அவர் பெரிய குரு தான் எனக்கு. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். பாலா சாரோட 25 இயர்ஸ் செலிப்ரேஷன்ஸ் வந்திருக்குங்க. அப்போ நம்மளோட படம் வனங்கானோட ஆடியோ லான்ச் கூட இருக்கு. நீங்கள் இங்கே வந்திருக்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். வனங்கான் இதே ஒரு 10th Jan ரிலீஸ் ஆகும். உங்கள் சப்போர்ட், உங்கள் வெல் விஷஸ் நமக்கு தேவைப்படுது. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம் பண்ணியிருக்கோன்னு நாங்கள் எல்லாருமே நம்பியிருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட் நமக்கு வேணும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்று இயக்குனர் பாலாவோட அனைவருக்கும் வணக்கம். இன்று பாலா சாரோட வணக்கம் படத்தோட இசை வெளியீடு, அதோட அவருடைய 25வது வருஷ திரைப்பயணம். சேது படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷங்கிறது ஒரு இயக்குனருக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை. 20 வருஷமாக ஒருத்தர் திரையுலகில் தன் ஆளுமையோடு இருக்காங்கிறது அதோட மிகப்பெரிய சாதனை. பாலா சார் வந்து எல்லா இயக்குனருக்கு உதவி இயக்குனருக்கு ஒரு உதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவருடைய முதல் வெற்றி வந்து சாதாரணமாக அமைஞ்சிடல. சேது படம் ரிலீஸ் ஆகிறதே மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகிடுச்சு. போராட்டத்தை படம் ரிலீஸ் பண்ணார், போராட்டத்தை ஒரு படத்தை வெற்றியிட வச்சார். அந்த வெற்றி இன்று வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த 25 வருஷம்ல இன்னும் 50 வருஷம் தாண்டி அவர் இரவுல சாதனை புரியணும்னு எல்லாம் இருக்க வேண்டியது. டப்பிங் ஆர்டிஸ்ட்டுலாம் ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் தான். ஸோ சாரோட மூவி பார்த்தேன். ஆக்சுவலாக சின்ன வயசுலேயே நான் சாரோட பெரிய ஃபேன். ஸோ சார்கிட்ட வந்துட்டு இன்னும் நிறைய படங்கள்லாம் எதிர்பார்க்குறோம். ரெகுலர் இந்த மாதிரி ஒரு நந்தா, ஒரு சேது, ஒரு பார்வேஸ் மாதிரி இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் வனங்கான் படம் அன்றைக்கி ஆடியோ லான்ச் நடக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் அருண் விஜய் சார் கூட ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், தமிழ் ராக்கர்ஸ்ன்னு சொல்லி. ஸோ நல்ல ஆர்டிஸ்ட். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார். அவர்கள் நடித்த மாநாடு, அந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய தயாரிப்பு தான் இந்த வனங்கான். மாநாடு படம் வந்து சிம்பு அவர்களுக்கு மட்டுமல்ல, என் தலைவன் STR அவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் ஒரு திருப்பு முனையாக தான் அமைஞ்சுது. மக்கள் எல்லாரும் திருப்பி பார்க்குற மாதிரி ஒரு மாநாடாக அமைஞ்சுது. மக்களோட மாநாடாக இருந்துச்சு, மலேசியாவின் மாநாடாக இருந்துச்சு, மாவட்டத்தோட மாநாடாக இருந்துச்சு, என்னை மனிதனாக்கிய மாநாடாக இருந்துச்சு, மஞ்சள் பூசி வரவேற்ற மாநாடாக இருந்துச்சு, மலை தூவும் மாநாடாக இருந்துச்சு, மாங்கனி கொடுத்த மாநாடாக இருந்துச்சு. இப்படி பலருக்கும் பல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த விஷயத்தில் இருந்த அந்த மாநாடு, அந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய வெற்றி படைப்பு இந்த வனங்கான். அது மட்டும் இல்லை, அருண் விஜய் சார் அவரும் இவ்வளோ நாளாக பல போராட்டங்கள் இருந்தார். கண்டிப்பாக இந்த படம் உலக அளவில் இந்த வனங்கான் படம் பேசப்படும். அப்புறம் பாலா சார் 25 வருடங்களாவது இந்திய சினிமாவில். உண்மையிலேயே இந்த 25க்கு பிறகு 50வது வருடம் கொண்டாடும் போது உலகமே
இங்கிலீஷ் படத்தில் உள்ள அந்த வெள்ளக்காரன் முதற்கொண்டு பாராட்டு மலருக்கு 50வது வருடம் பாலா சார் கொண்டாடுவாங்க. நன்றி நன்றி நன்றி. இந்த ஆண்டுகள் கடந்து வந்திருக்க இந்த திரைப்பயணத்துல கடந்து வந்திருக்க பாலா சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய படங்களை பார்த்து சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்துட்டு வந்தவங்க நாங்க. இன்னைக்கு உங்களை இந்த இடத்துல பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். அண்ட் வணங்கானோட ஆடியோ லான்ச்சும் இன்னைக்கு இருக்கு. திரைப்பட குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மீடியா பீப்புளான உங்களுடைய சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ எப்பவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. தமிழ் சினிமாவில் 25வது ஆண்டு காலடி எடுத்து வைக்கக்கூடிய எனது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்கள், இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி நடிகனாக நிற்கிறேன் என்று சொன்னால் இதற்கான அடையாளத்தை கொடுத்த எனது குருநாதர், அவருடைய 20 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் அவர் ஆற்றிய பணிகளை பெருமைப்படுத்தும் விதத்திலும் அவர் இயக்கிய பனங்கான் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் இன்றைக்கு வெகு விமர்சையாக திரையுலகத்தை சார்ந்த அனைத்து பேர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விழாவாக நடக்க இருக்கிறது. இந்த விழாவிலே அவர்களில் ஒருவராக தமிழ் சினிமாவில் நடிகன் என்ற அடையாளத்தோடு இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த பாலா அண்ணனுடைய புகழும் அவருடைய பணியும் சிறக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் அருமை தம்பி சுரேஷ் காமாட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 25 இயர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா பாலா சார் எத்தனையோ நல்ல நல்ல படங்கள் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சியான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யா சாருக்கு ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே ஆர்யாவுக்காகட்டும் எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல படங்கள் வந்து கொடுத்துட்டு வந்து பாலா சார். அதே மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. தாரை தப்பட்டையில் வந்து நான் வந்து ஒரு நடனம் ஆடியிருப்பேன் ஒரு சாங்குக்கு. அது ஒரு நல்ல ரீச்சாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவன் இவனில் ஒரு சின்ன சாங் வந்து சாங் பிட் வந்து நான் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கூல். ஏன்னா பாலு மகேந்திரா சாரோட ஸ்கூல்லேருந்து வந்ததுனால அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அது ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு கண்ணு அசைவு கூட எப்படி இருக்குன்றது வந்து அவ்வளோ நீட்டாக சொல்லி கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில் அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மனங்கானில் வந்து அருண் விஜய் சார், நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அவரோட வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு. இன்றைக்கி வந்து அவரோட சிஸ்டர் மாதிரின்னே வச்சுக்கோங்க. அவர் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வந்து இன்றைக்கி வந்து, ஏன்னா நான் வந்து டான்ஸ் கிளாஸ்லேருந்து அவரை பார்த்துட்ருக்கேன். நான் எங்கள் அக்கா எல்லாருமே தெரியும், எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். ஸோ அதனால் அவர் இந்த பாலா சாரோட காம்பினேஷனில் நடிக்கிறதுல கண்டிப்பாக 2 பேருமே அருண் விஜய் சார் வந்து பயங்கரம் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் வெரி டேலண்டட். ஸோ டெஃபினட்டாக அவருக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நம்பிக்கை. நடிகர்களை வந்து இந்த தமிழ் திரையுலகத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது பாலானு. அந்த விதத்தில் பாலானுடைய இந்த 25 வருட சாதனைக்காக இந்த கொண்டாட்டத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. வணக்கம். டாடா சுப்பிரமணி சொல்லுவாங்க. நிறைய படங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நடிகராக நடிச்சிருக்கேன் நிறைய படம். இந்த பாலசாரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்கிறது ஆசைப்படுறேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சூப்பர் நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ சேது படம் வந்து கேம்ஸ் டிவியில் போடுவாங்க. ப்ரொசஸன் நிறையா வாட்டி போட்டுகிட்டே இருந்தாங்க. நான் ஒரு வாட்டி படம் பார்த்துட்டு பிரமிப்பாகிட்டு போய் சவுத் சக்ஸஸ் ரொம்ப நல்ல படம் சார். சார் இது பிஸ்னஸ் ஆகல அப்படின்னா அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படிப்பட்ட பாலா சார் வந்து இன்றைக்கி 25வது விழா வந்து மனங்கான் பண்ணுறாரு. அப்புறம் நான் நடிக்கிறதுக்கப்புறம் அவர் கம்பெனியில் போய் வாய்ப்பு கேட்டால் ஒரு நாள் கூப்பிட்டு என்னை ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு வந்து கண்டிப்பாக உங்களை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என் கம்பெனி படத்தில் பிசாசில் நடிச்சிருக்கீங்க, சர்க்குணம் படத்தில் சண்டி வீரர் நடிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, உங்களுக்கு யார் பிடிச்ச டைரக்டர், தேசிய விருது பெற்ற டைரக்டர், உங்களுக்கு யார் பிடிச்ச டைரக்டர்னு கேட்டார். மிஸ்கின் சார் பேரஸ்ட் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் அப்படின்னு அவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் மிஸ்கின் சாரை வாழ்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஃபங்க்ஷனில் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதில் எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க.
டைரக்டர் வித் நான் சொன்னேன் வேறு யாருக்கும் இன்விடேஷன் கொடுக்க போகிறாங்க, எனக்கு அதுக்கு நடிக்கலப்பா அப்படின்னேன். இல்லை ஜான் கிளியர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் கண்டிப்பாக. இப்போ தான் நான் வரமன்னு ஒரு படம் விவசாயம் நடித்து நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, போன வாரம் ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் பேர் கிடைச்சது, பட் கமர்ஷியலாக பெரிய லெவலில் இல்லை. பட் அது அவார்டு கொடுத்தாங்க படம். பட் இந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது நான் சொன்னேன் வேறு யாருக்காவது கொடுக்க போகிறாங்கப்பா, என் பேரை கொடுத்துருக்கல, நான் உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க. டைரக்டருக்கு ஆர்டிஸ்ட்டு உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க. பரமன் படத்தில் ரொம்ப நடிச்சிருக்கீங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, அதனால் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. அதுக்காக நான் இந்த படத்தில் அவரை கலந்துக்கிறேன். கொடுக்கலனாலும் கலந்துக்குவேன். ரொம்ப நன்றி. இந்த படம் வணங்கான் படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகும்னு இந்த வாழ்த்து. நன்றி. Hi to everyone and congratulations to Bala. பாலா சார் வந்து 25 வருஷம் ஆகுது அப்படின்னா, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பாலா இப்போவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் தென் he started his career with me in Sedu, so I'm so happy. This movie will be the biggest hit, definitely. He's coming back. So நீங்கள்லாம் வந்து you have to give him a support. Definitely he is going to drop again. Thank you guys. Okay, I'm Rida. நான் இதுல அருண் சாரோட தங்கச்சியா நடிச்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இப்போ சாரோட 25th year செலிப்ரேஷனுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. I'm மலையாளி, ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்கும் தமிழ் பேசுறது மன்னிச்சிடுங்க. என்ன ஓகே ஓகே. அப்போ எல்லாரும் பார்த்து உங்க என்ன சொல்லணும் தெரியாது, ரொம்ப எக்ஸைட்டடா ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. இங்க இருக்கிற இப்படிதான் வரணும். வணங்கான் டீமுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஆடியோ ரிலீஸ். டெஃபினட்டாக செம்மையாக இருக்கும். அண்ட் சாருக்கும் சுரேஷ் கமாட்டி சாருக்கும் அண்ட் பாலா சார் 25 இயர்ஸ்க்கு வந்து வெரி பிக் ஃபேன்ஸ். எனக்கு வந்து இந்த ஈவெண்ட்டில் இருக்கிறது பெரிய இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். பாலா சாருடைய 25 ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய சாதனை. இந்த விழாவில் வணங்கானுடைய ஆடியோ லான்ச் பாலா சாருடைய 25 ஆண்டு நான் பாலா சார் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவரை நான் ஒர்க் பண்ணாலும் அது மூலமான ஒரு குருன்னு சொல்லலாம். அவரோட படங்கள் அத்தனை ஒரு லைப்ரரி சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு புதிய கோணத்தில் இந்த படத்தை ஒரு கதையை திரைப்படம் பாலா சார் முக்கியமான பங்கு வச்சுருக்காங்க. ஸோ அவருடைய ஃபங்க்ஷனுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். சூப்பர். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் மைசெல்ஃப் அண்ட் நமிதா, பாலா சாரோட 25 இயர்ஸ் ஜர்னியில் வந்து இன்னைக்கு பங்கேற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு டேலண்டடான ஒரு தமிழ் இயக்குனர், நிறைய கேரக்டர்ஸ் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தார். அந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ளே பதிவி ஆகக்கூடியான ஒரு கேரக்டர்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் வாழ்த்துக்கள், அருண் ப்ரோ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வணங்கானுடைய ஆடியோ ரிலீஸும் இயக்குனர் பாலா அவர்களுடைய 25வது ஆண்டு விழாவும் கொண்டாட இருக்கிறோம். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படைப்பை பாலா அவர்கள் வணங்கான் மூலமாக தமிழகத்திற்கு ஒரு நல்ல கதை அமைப்பு கொண்ட நல்ல படம் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைவரும் தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் மக்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும். ஹாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க வந்ததுல. ஏன்னா பாலா சார் தான் ஃபஸ்ட்டு என்னை சில்வர் ஸ்க்ரீனில் வந்து லான்ச் பண்ணி என் கேமரா வந்து ஷூட் பண்ணது அவர் தான். அவரோட படத்தில் தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். வர்மாவில் தான் நான் ஃபஸ்ட்டு நடிச்சிருந்தேன். ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அவரோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தி இன்வைட். யா, வெரி எக்ஸைட்டட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கிறது பாலா 25 பாலாஸோட 25th இயர் வணங்கான் ஆடியோ லான்ச்.
வி ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் பிரதர் அருண் விஜய்க்கும் பாலா சாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு இயக்குனருக்கு வந்து நடக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது வந்து இங்கே இன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறாங்க. அது இல்லாமல் வணங்கானோட ஆடியோ லான்ச். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனான ஒரு விஷயம். ஸோ இந்த படத்துக்கு இந்த வளர்ந்த 50 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வரணும் அப்படின்னு. இவ்வளோ பெரிய விழாவுக்கு என்னை இன்வைட் பண்ண ரியோ ஸ்போர்ட்ஸ் நன்றி தெரிவிச்சுருக்கேன். பாலா சாரோட 25 வருஷம் தமிழ் சினிமா பயணம். ஸோ இந்த பயணம் இன்னும் நிறைய வருஷங்கள் தொடரும். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கணும். அவரோட படத்தை நடிச்சு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு வணக்கம். அவருடைய 25 வருஷ டைரக்ஷன் பணி அப்படின்னு தான் சொன்னோம். அவருடைய பெரிய சாதனை அப்படின்னா சேதுங்கிற ஒரு படம் பெரிய சாதனை. அதுமாதிரி ஒரு நடிகரை உருவாக்குறதுல பாலா சார் மாதிரி சொல்ல முடியாது. விக்ரம் சார் எவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் சேதுங்கிற படத்தில் தான் பெரிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திச்சு. அந்த படம் தான் ஒரு பெரிய விக்ரம் சார் வந்து இந்த அளவு இருக்காருன்னா அந்த படம் ஒரு பெரிய காரணம். அதுமாதிரி சூர்யா சார் நந்தாங்கிற படம் வந்து டோட்டலாக அதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் பண்ணியிருக்காரு. ஆனால் டோட்டலாக சேஞ்சு கொடுத்த படம் வந்து நந்தா அப்படின்னு இப்படி ஒரு ஆர்யா சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுத்தது. பாலா சாரை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். காரணம்னா ஒரு டைரக்ஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆக்டருக்கு கொடுக்கக்கூடிய தீனிங்கிற மாதிரி இருக்கும். ஓ இவர் இப்படி பண்ணுவாரா, இவரையும் இப்படி பண்ண வச்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பாலா சாருக்கு. இதில் இப்போ வணங்கான் வந்து இப்போ அருண் விஜய் சார் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். மீண்டும் அவருடைய பயணம் காலம் ஃபுல்லாக தொடர என்னுடைய வாழ்க்கை. வணங்கான் டைரக்டர் பாலாவுடைய ஒரு 25வது ஆண்டு திரைப்பயணத்தினுடைய ஒரு படம். பாலாவுடைய சேது படத்திலிருந்து அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நான் ரொம்ப ரசித்து ஒரு ரசிகனாக பார்த்துருக்கேன். எனக்கு பாலாவை கிட்டத்தட்ட 34 வருஷமாக தெரியும். அவரை நான் டைரக்டர் ஆகும்போது அவர் பாலமேந்திரா சார் அசிஸ்டண்டாக இருக்கும்போது எனக்கு தெரியும். அவருடைய ரெக்கமெண்டேஷன் தான் நான் ஒரு கேமராமேன் கோபால் ஒரு கேமராமேன் வர வச்சுருக்கேன். ஒரு நல்ல அற்புதமான ஒரு படைப்பாளி, தமிழ் சினிமாவுடைய ஒரு பிரைடுன்னு சொல்லலாம் பாலாவை. நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ பெருமைக்குரிய இயக்குநர்கள் இருக்காங்க. அந்த வரிசையில் நிச்சயமாக பாலாவுக்கு இடம் இருக்குது. இந்த வணங்கான் படம் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பாளர் மாநாடுன்ற ஒரு அற்புதமான வெற்றி படம் கொடுத்துருக்காரு. இந்த படம் நிச்சயமாக அவருடைய வெற்றி பட வரிசையில் பாலா சுரேஷ் காமாட்சியினுடைய கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் வாழ்க்கை. என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள் தயாரித்து நார்வேர் இளவல் பாலா அவர்கள் இயக்கத்தில் வருகிற படம் வணங்கான். அதனுடைய பாட்டு வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிற வாய்ப்பு பெற்றமைக்கு மகிழ்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக என்னுடைய தம்பி பாலா அவர்கள் தன்னுடைய திரைத்துறை பயணத்தில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மிகுந்த பாராட்டுக்கும் பெருமைக்குரியது. அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். அது தேவையற்றது. ஒரு அறிக்கை அது ஒரு விபத்து. திரையரங்கு நெரிசல்ல ஒரு ரசிகை இறந்து போறதுங்கிறது ஒரு விபத்து. அதுக்கு வந்து நடிகர் எந்த வழியிலையும் பொறுப்பேற்க முடியாது. பொறுப்பேற்க முடியாது. இப்போ குடிச்சிட்டு சத்து போறாங்க. அதுக்கு இந்த டாஸ்மார்க் அந்த மது அதுக்கான துறை பொறுப்பாளர் அந்த அமைச்சர் பொறுப்பேற்று அவரை கைது பண்ணுவாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இது அவசியமற்றது. அதனால அல்லாரம்ஸுக்கு வந்து இன்னைக்கு கூட செய்தி பார்த்தா அது 75 விழுக்காடு வரும் அந்த வசூல் மறுபடியும் கூடி இருக்குது அப்படின்ட்டு. அது அந்த வழியில் அவரை ஏதோ அவரை அவமானப்படுத்துறதா நினைச்சு அவருக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவசியமற்றது. அந்த கைது அவசியமற்றது. இல்ல ஒரு நடிகர் அவரால் என்ன செய்ய முடியும்? அந்த குடும்பத்துக்கு ஒரு இழப்பீட்டு நிதி கொடுக்குறேன், அவரை அவங்களை வந்து அவங்களுக்கு உதவுறேங்கிறாரு. அவ்வளவுதான் ஒரு நடிகர் செய்யணும். அதுக்கு மேல அது கொஸ்டின்ஸ் வேண்டாம் ப்ளீஸ். கொஸ்டின்ஸ் வேண்டாம். சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் பாலா சார். ஒவ்வொரு நடிகனுக்குமே பாலா சார் டைரக்ஷன்ல நடிக்கணும்னு ஆசையா இருக்கும். அது என்ன நான் உட்பட. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து பாலா சாருக்கு வந்து 25 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து 25 இயர்ஸ் அவர் பண்ணாத ஒரு சாதனையே கிடையாது. ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையுமே.
ஒரு மிக சிறந்த மனிதர், நல்ல ஒரு குணமுள்ள மனிதர். பார்க்கறதுக்கு தான் அவர் வந்து ஒரு மாதிரி சார் பார்த்தா ஒரு ரொம்ப ரஃபானாலும் தெரியும், ஆனால் பழகிறதுக்கு அவ்வளோ எளிமையான பாலா சார் டைரக்ஷனில் நான் கூட நடிக்க வேண்டியதாக இருந்தது. கண்டிப்பாக கூடிய விரைவில் பாலா சார் டைரக்ஷன் நடிக்கணும்னு எனக்கும் ஆசை. இந்த 25 இயர்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் மிகப்பெரிய 50, 75, 100 கொண்டாடணும். இதை கொண்டாடுற சுரேஷ் காமாட்சி சார் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பன் அருண் விஜய் அவருக்கு வந்து இந்த வணங்கான் அவருடைய வளர்ச்சி வந்து மிக பெருசாக அவருடைய ஹார்ட் ஒர்க்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வணங்கான் இந்த படம் பாலா சார் காம்பினேஷனில் மிகப்பெரிய ஒரு கோம்பாவாக இருக்கும். இந்த படம் நிச்சயமாக ரொம்ப எதிர்பார்க்கிறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனாக இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா பாலா சாரோட 25வது ஆண்டு கலை பயணத்துலையும் ப்ளஸ் அவருடைய முக்கியமான படமான வணங்கான் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், இது ரெண்டுமே இன்னைக்கு ஒரே நாள் நடக்குது. இந்த விழாவில் நானும் ஒரு பார்ட்டாக கலந்துக்கிறது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. சாரோட கலை பயணம் மேலும் மேலும் நிறைய தொடரணும். வணங்கான் மிக சிறந்த படமாக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக வரணும். தேங்க்யூ. பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம். பாலா சாரோட 25 சந்தோஷம். ரொம்ப மோஸ்ட் சாரோட பாலா சாரோட மிகப்பெரிய முதல் படம் ஏன்னா இன்னொரு கதாபாத்திரத்தையும் எவ்வளோ படங்கள் நடிச்சாலும் இந்த மாதிரி கதாபாத்திரம் அவரோட படங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பாலாவோட 25வது வருஷம் மிக திறமையான ஆளுங்கிறது நான் சொல்லி தெரியவில்லை. பாலாவோட பெரிய ரசிகன் நான். நிச்சயமாக பாலாவுக்கு 50 ஆண்டு, 75வது ஆண்டு, 100வது ஆண்டு எல்லாமே கொண்டாடணும் மனசார வாழ்த்துக்கிறேன். இந்த வணங்கான் படம் மிக சிறப்பாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா ரெக்கார்டையும் உடைக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். வணங்கான் ஆடியோ ஃபங்க்ஷன், அது இல்லாமல் எங்கள் டைரக்டருக்கு 75வது வருஷம் இந்த கலை பயணம், அதுக்காக நான் வந்திருக்கேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். பாலா சாரோட 25 ஆண்டுகள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாலா சார் பார்த்து சினிமாவுக்கு வந்த ஆட்களில் நானும் இருக்கேன். அவரோட 25வது ஆண்டு விழாவிலையும் வணங்கான் ஆடியோ லான்ச்லேயும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக பாலா சார் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுப்பார், வச்சு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் வச்சுக்கலாம். தேங்க்யூ. ஹாய் எவரிபடி. பாலா சாரோட 25 இயர்ஸ் கம்ப்ளீட். பாலா சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் மிகப்பெரிய ஃபேன். அவரோட இன்ஸ்பிரேஷன், அவரோட டீச்சர் because I didn't work as a that to any before. So in teacher இல்லாத ஒரே பாலா சார் டீச்சர் அப்படி ரெண்டு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணேன். தொட்டிச்சா முடிஞ்ச டைமில் பாலா சார் எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணி என் கம்பெனியில் படம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ தட்ஸ் அ கிரேட், தட்ஸ் அ குட் திங். ஐ நெவர் ஜஸ்ட் ஃபர்கெட் தட் ஆக்சுவலி. அண்ட் ஒன் மோர் திங், செகண்ட் ஃபிலிம் வந்து செகண்ட் டைம் வந்து 6 Candles படம் பண்ணும்போது படம் முடிச்சு படம் ரிலீஸ் டைமில் அந்த படத்தை பார்த்து என்னை கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஒரு செயினோட இது மாட்டி அது ஸ்டில் நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ திட்ஸ் மை ரியலி குட் மெமரி. அப்புறம் 2 times அவர் கூட வந்து ஒர்க் பண்ணுறேன். Personally, I love him very much. More than that, மனைக்கும் வந்து ஸோ அவரோட 25 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் ரொம்ப நல்லா இன்னும் நிறைய படங்கள் படிக்கணும். சார் லவ் யூ சார். பாலா சாரோட ஸ்டூடெண்ட்டாக நான் பாலா சாரோட 25 years in cinema celebrate பண்ண வந்திருக்கோம் இங்கே. And along with Vananganan audio launch, so ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. This is going to be another masterpiece and milestone films of Bala sir.
And yes, you know, inge celebrate panna vandirukku, and we should obviously give him the celebration he deserves, not only as a director but as a master storyteller and a legendary writer as well. Thank you so much. Thank you, and all the best to Vanangan team. Thank you. இயக்குனர் பாலா அவர்கள் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு the non-comparable director having word touch, sense of cinema, ஒரு கொரியன், ஒரு அமெரிக்கன், பல வெளிநாட்டு படங்கள் கூட போட்டி போடுகிற அளவுக்கு ஒரு, அதாவது இந்த ஜாதி மதம் இனம் நாடு இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுடைய வாழ்வியலை சரியாக படம் பிடித்த ஒரு இயக்குனராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிதாமகனாக இருக்கட்டும், அந்த விக்ரம், அப்புறம் அந்த சூர்யா, அவங்களாம் அவன் நடிக்கிறாங்கன்னே அதில் சொல்ல முடியாது. சூர்யாலாம் பா இந்த லைலா அவங்க கூட வர காட்சிகள் எல்லாம் இப்போது அந்த பாடல் காட்சியெலாம் வந்தால் அது மறக்க முடியாது. அது அப்படிப்பட்ட அழியாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பண்ணியிருக்கார். நான் கடவுளாக இருக்கட்டும், நான் கடவுள் ஒரு உண்மத்தம் பிடித்த ஒரு கதாநாயகன் ஆர்யாவை வித்தியாசமாக காமிச்சிருக்கார். சேது லாங் பேக் ரொம்ப நாள் முன்னாடி நான் ரெட் இண்டியன்ஸ் ஒரு மலையாள படம் நடிச்சிட்டு இருந்தேன் வயநாட்டில். அப்போது வந்தார். ரொம்ப சேது அந்த விக்ரமன் நம்மெல்லாம் உள்ளே ஒட்டி அப்படியே மொட்டை அடித்து நான் பதறி போயிட்டேன், என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னார், இந்த பாலா படம் ஒன்று சேது ஒன்று நடிக்கிறேன், அது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு, அவர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனர்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த வட்டத்துக்குள்ளேயெல்லாம் அவர் அடிக்க முடியாது. அவர் ஹாலிவுட்டெல்லாம் மிஞ்சுற அளவுக்கான படங்கள் இனிமேல் எடுப்பார்னு நம்பிக்கை இருக்கு. இந்த வணங்கானுக்கு வணங்கானின் வாழ்த்துக்கள், வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையில ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. அண்ணன் பாலா அவர்களுடைய 25வது வருடம் இந்த பாலு மகேந்திரா சார் பட்டறையில் முதலில் இயக்குனராகி அந்த நம்பிக்கை ஒளியை வந்து ஏற்றுனது வந்து அண்ணன் பாலா அவர்கள். பாலு மகேந்திரா பட்டறையோட தலைமகன் அப்படின்னா அண்ணன் பாலா தான். அவர் தன்னுடைய இந்த 25வது வருடத்தை இன்னைக்கு நிறைவு செய்வார். இந்த வணங்கான் திரைப்படம் அவருடைய அந்த ஒவ்வொரு தலைப்புமே வந்து அது அவருடைய சுபாவத்தை காட்டுற மாதிரி, அவருடைய நம்பிக்கையை, அவருடைய கருணையை, அவருடைய சூழ்நிலையை இதெல்லாம் முன்வைக்கிற மாதிரி தலைப்புகளில் இருக்கும் அவருடைய படங்களாக இருக்கும். அவருடைய தனித்துவமான படங்கள் மக்கள் மன்றத்தில் எந்த அளவுக்கு மனசில் இடம் பிடிச்சிருக்குன்றது தெரியும். படக்குழுவினர் அனைவருக்கும்